பஞ்சாப் அணிக்கு தோல்வியை கண் முன்னாடி காட்டின சின்னஞ்சிறு பையன் 14 வயது சிறுவனான வைபவ் கடைசி நேரத்தில் ஏமாந்து போன பஞ்சாப் அணி பாயிண்ட்ஸ் டேபிளில் யாருமே எதிர்பார்க்காத திடுக்கிடும் சம்பவம். மேலும் 2 பெரிய அணிகள் தற்போது கம்ப்ளீட்டாக IPL பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்து ரூல்ட் அவுட் ஆயிருக்காங்க இந்த ஆட்டத்தின் அதிர்ச்சி ரிசல்ட் மூலியமா. ஸோ அந்த வகையில் ஜெய்ப்பூரில் இன்னைக்கு மத்தியானம் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல் அணி 2 பேருமே 59வது IPL மேட்ச்ல மோதிருந்தாங்க. ஸோ இந்த ஆட்டத்தில் டாஸ் ஜெயிச்சது பஞ்சாப் அணி தான். ஆனால் நாங்களே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்து ஆர்யா பிரப்சிம்ரன் 2 பேருமே வர ஆர்யா 9க்கு அவுட் ஆயிட்டாரு, பிரப்சிம்ரன் 21க்கு அவுட் ஆயிட்டாரு. மிச்சல் டக் அவுட் அவுட் ஆகி வெளியேற பஞ்சாப் அணி ஒரு 170-80 அடிப்பாங்க அப்படிங்கிற நிலைமை தான் இருந்துச்சு. ஆனால் நெஹல் அதிரடியா விளையாண்டு 70 ரன் எடுத்து கொடுத்தாரு. பத்தாக்குறைக்கு ஸ்ரேஷ் ஐயர் ஸ்லோவான இன்னிங்ஸ் தான் அடிபட்டிருக்கு போல இருக்கு, 30 ரன் தான் எடுத்தாரு. ஆனால் கடைசி நேரத்தில் கன்சிஸ்டண்டா ஒவ்வொரு மேட்ச்லையுமே அடிச்சு கொடுக்குற சஷாந்த் சிங் இந்த ஆட்டத்திலையும் 30 பாலுக்கு 51 ரன் எடுத்து கொடுத்தாரு. இதனால பஞ்சாப் அணி 200 எடுத்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா 219 ரன் எடுத்தாங்க பஞ்சாப் அணி. இது ரொம்ப பெரிய ஸ்கோர். கண்டிப்பா ராஜஸ்தான் அணி எடுக்க மாட்டாங்க, ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா ஓபனரா வந்த சூரியவன்ஷி, வைபவ் கூடவே SSC ஜெய்ஸ்வால் 2 பேருமே சேர்ந்து பஞ்சாப் அணியை பொழந்து எடுத்துட்டாங்க. 6 ஓவருக்கே 90 ரன்கள் வரைக்கும் எடுத்து பவர் பிளே முடிகிறப்பவே இந்த ஆட்டத்தின் வெற்றியை ராஜஸ்தான் அணிக்கு உறுதி செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் சூரியவன்ஷி, வைபவ் 15 பந்துக்கு 40 ரன் எடுத்து சிம்ம சொப்பனமாக இருந்தார். பஞ்சாப் அணியின் போலர்கள் எல்லாருக்குமே எப்படி பந்து போட்டாலும் அடி 6 4 தான். ஆனால் 40 ரனில் வைபவ் அவுட் ஆக பின்னாடியே கரெக்டாக SSC ஜெய்ஸ்வால் 25 பந்துக்கு 50 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டத்துடைய மூமெண்டம் கம்ப்ளீட்டாக பஞ்சாப் அணி பக்கம் திரும்ப அங்கே இருந்து ராஜஸ்தான் அணி அவங்க தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. சஞ்சு சாம்சன் இந்த ஆட்டத்துக்கு கேப்டனாக வந்தாலும் வந்தார், 20 ரன் தான் எடுத்தார். அடுத்து ரியான் பராக் கூட மோசமான பேட்டிங், 13 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. ஷிம்ரன் ஹெட்மயர் டாட் பால்கள் அதிகம் விளையாண்டு 12 பந்துக்கு 11 ரன் தான் எடுத்தார். ஆனால் ஒத்த ஆளா களத்தில் நின்று த்ரூ ஜூரல் போராடி 31 பந்துக்கு 53 ரன் எடுத்து கொடுத்து அவரும் அவுட் ஆக கடைசியாக இந்த ஆட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் வெறும் 10 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சிட்டாங்க, ராஜஸ்தான் அணி தோத்துட்டாங்க. ஆனாலுமே முதல் பவர் பிளே முடிகிற வரைக்கும் சின்ன பையன் வைபவ் ஒத்த ஆளா நின்று பஞ்சாப் அணிக்கு இந்த மேட்ச்ல தோல்வி பயத்தை அவங்க கண் முன்னாடி காட்டினாரு. அதே போல தான் SSC ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேருமே பஞ்சாப் அணி இந்த மேட்ச்ல அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரியான பேட்டிங் தான் வெளிப்படுத்துறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்து வந்த ராஜஸ்தான் பேட்ஸ்மேன்கள் அதை தக்க வச்சுக்காம இந்த மேட்ச்ல மோசமாக தோல்வி அடைய பஞ்சாப் அணி அவங்களும் தற்போது பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. ஸோ பஞ்சாப் அணி பிளே ஆஃபுக்கு அவங்க தகுதி பெற்றிருக்கதால புலிப்பட்டியலில் மேலும் ஒரு அணி பார்த்தீங்கன்னா தற்போது பெரிய அணி அவங்க பிளே ஆஃப் வாய்ப்பை இழக்கிறாங்க. அதாவது லக்னோ அணி அவங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் தொடுக்கிட்டு இருந்துச்சு பிளே ஆஃபுக்கான வாய்ப்பு, அந்த வாய்ப்பு தற்போது இல்லை அப்படின்னு லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி அவங்களும் பிளே ஆஃப் வாய்ப்பை இழக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணி, குஜராத் டைட்டன்ஸ் இதில் யார் முதல் 4 இடத்தை பிடிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் போட்டி, மும்முனை போட்டி மாதிரி நிலவிக்கிட்டு இருக்கு. பஞ்சாப் அணி அவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்க. அந்த வகையில் ஜெய்ஸ்வால், வைபவ் 2 பேருமே அவங்க இந்த ஆட்டத்துடைய வெற்றியை ராஜஸ்தான் அணிக்கு உறுதி செஞ்சு கொடுத்தாலும் அதை தக்க வச்சுக்காம ராஜஸ்தான் அணி இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சதை பற்றியும், அதே போல பஞ்சாப் அணியை தொடர்ந்து வேற எந்தெந்த அணிகள் இந்த ஆண்டு IPL பிளே ஆஃபுக்குள்ள தகுதி பெறுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அந்த அணிகளுடைய டீமை நம்ம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க.